ஃபண்ட்லு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேபால் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்து ஆன்லைனில் வந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து ஆர்டர்ஸ் எடுக்க முடியும், அது என்னென்ன வெப்சைட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேபால் அக்கௌண்ட் நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் ஜாப் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து கம்பல்சரியாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து டொமஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை உலகம் முழுக்க நீங்கள் எங்கேருந்து பேமெண்ட் வாங்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேபால் அக்கௌண்ட் தேவை. அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பேபால் பேஜுங்க. இந்த பேபால் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து டிசைன்ஸ் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப்பில் பார்த்திங்கன்னா அட்ரஸ் பார் இருக்கும். இந்த அட்ரஸ் பாரில் paypal.com அப்படின்னு போட்டு இந்த லாக் ஒன்று இருக்கும், லாக் சிம்பிள். ஒரு சில ப்ரௌசரில் க்ரீன் கலரில் காமிக்கும். ஸோ இந்த லாக் சிம்பிள் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து லாக் சிம்பிள் இருந்துச்சுன்னா செக்யூர்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து டூப்ளிகேட்டில் எங்கேயுமே ஏமாந்துடாமல் இருக்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த paypal.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு சைன் அப் நவ் அப்படிங்கிற பட்டன் இங்கே இருக்குது. இதே நீங்கள் கிளிக் பண்ணலாம். அல்லது டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் சைன் அப் இருக்கும். புதுசாக வரவங்க சைன் அப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். சைன் அப் அக்கௌண்ட் கிளிக் பண்ணோன்னே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட் 2 ஆப்ஷன் இருக்குது. இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பே ஃபார் யுவர் ஷாப்பிங் வேர்ல்டு வைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. கெட் கவர் 24/7. அதாவது வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும் பணத்தை, ஆனால் நீங்கள் ரிசீவ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஷாப்பிங் வந்து வேர்ல்டு வைட் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் மூலமாக, பட் ரிசீவ் பண்ண முடியாது. பட் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் டொமஸ்டிக்காக, அதாவது லோக்கல்லே நீங்கள் வந்து பேமெண்ட் வாங்கிக்கலாம். இன்டர்நேஷ்னலாகவும் எல்லா கண்ட்ரிலேருந்தும் நீங்கள் பேமெண்ட் வாங்கிக்க முடியும். இதுக்கு நீங்கள் வந்து KYC வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய பேங்க் வந்து லிங்க் பண்ணணும். அதில் எப்படிங்கிறத நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் பிஸ்னஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணி ஒரு 3 விதமான ட்ராப் டவுன் பாக்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் வெப்சைட் செல்லிங் பண்ண போகிறீங்களா, இல்லை வியா இமெயில் வந்து இன்வாய்ஸ் பண்ண போகிறீங்களா, அல்லது மார்க்கெட் ப்ளேஸ் ஆர் ஃப்ரீலான்சர் பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஃப்ரீலான்சரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது டேப்பில் மந்த்லி சேல்ஸ் வேல்யூம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் INR 5 lakhs a month அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கல் INR ஒன்லி, ஃபாரின் கரன்சின்னு கேட்டிருக்கு. நீங்கள் வந்து போத் சூஸ் பண்ணிக்கங்க. போத் INR அண்ட் ஃபாரின் கரன்சி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து INRலேயும் வாங்கிக்கலாம், அதர் கண்ட்ரிஸ் கரன்சிஸான ஃபாரின் கரன்சிஸ்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து இந்த 3 ஆப்ஷனுமே சூஸ் பண்ணக்கப்புறமா கடைசியாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணோன்னே சைன் அப் ஃபார் யுவர் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற கேட்கும். அதில் இப்போ தான் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்க போகிறீங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோன்னே பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற பாஸ்வேர்டு இல்லை, புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறீங்க. இந்த பாஸ்வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸு, நம்பர்ஸு, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்ரு எல்லாமே கலந்துருக்கணும். அப்படி கலந்துருக்கிற மாதிரி ஒரு லெட்டர்ஸ் நீங்கள் செக் பண்ணி மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 16 நம்பருக்குள்ளே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. 16 கேரக்டர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து எழுதி வச்சுட்டு, இல்லை நோட் பேடில் போட்டு உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து செக்யூர்டான ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே டிஸ்கிரைப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல், சோல் ட்ரேடர், பார்ட்னர்ஷிப், கார்பரேஷன் வருது. இப்போ நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பார்ட்னர்ஷிப் சூஸ் பண்ணலாம், அல்லது இண்டிவிஜுவலாக வந்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் யுவர் பிஸ்னஸ். இதில் வந்து இண்டிவிஜுவல் மேலே சூஸ் பண்ணிட்டீங்க. கீழே வந்து ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பிளாங்காக இருக்கும். நம்ம என்ன என்ட்ரி பண்ணுறோமோ அதுக்கு மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய காமிக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டா என்ட்ரின்னு டைப் பண்ணிக்கிறேன். டேட்டா என்ட்ரின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் பிஸ்னஸ்னு கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள். அடுத்து கீழே பார்த்திங்கன்னா பர்பஸ் கோட் அப்படின்னு இருக்கும். இந்த பர்பஸ் கோட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக வந்து நம்ம பணம் வாங்குகிறோம், எதுக்காக பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பர்பஸ் கோடில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இதுலேயும் வரும். அதில் நீங்கள் வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அண்ட் சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுத்து முடிச்சோன்னே அடுத்த ஆப்ஷனை கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் கேட்குங்க. இதில் வந்து பேன் நம்பர் வந்து கம்பல்சரி தேவை. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பணம் அனுப்ப முடியும், பணம் வாங்க முடியும். ஸோ பேன் நம்பர் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிடுங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஏற்கனவே நம்ம வீடியோ ஃபண்ட்லூவில் போட்டுக்கிறோம். அந்த ஃபண்ட்லூடைய லிங்க் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. அல்லது நீங்கள் மேனுவலாமே உங்களுடைய நியர்பை பேபால் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுக்கலாம். அல்லது பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பேபால் பேன் கார்டு வேணுமா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ பேன் கார்டு ஆஃபீஸ்லேயும் நீங்கள் போய் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம், அல்லது பேன் கார்டு சர்வீஸ் பண்ணி தர மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பேபால் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் நேம் வருமாமா. ஸோ அந்த எந்த நேம் வரணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இங்கே உங்களுடைய நேம் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் நேம் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது பிஸ்னஸ் யூஆர்எல், உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்துச்சு அப்படி அல்லது போர்ட்ஃபோலியோ யூஆர்எல் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் யூஆர்எல் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் செட் பண்ணிக்கிறது நல்லது. சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டெல் அஸ் அபவுட் யுவர் பிஸ்னஸ்னு சொல்லி வருது. ஸோ உங்களோட பிஸ்னஸ் ஓனருடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் நேமு, மிடில் நேமு, லீகல் நேமு, இந்தியா, என்ன கண்ட்ரி எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, ப்ரைமரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், பின்கோடு எல்லாமே போடுறோம். அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பேர், அட்ரஸ், ஆன்லைன், இந்த ஸ்டேட் எல்லாமே போகிறீங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய ஃபோன் நம்பர் போகிறீங்க. ஸோ ஃபோன் நம்பர் போகிறீங்க, என்ன கரன்சி உங்களுடைய ப்ரைமரி கரன்சி வேணும், இந்தியன் ருபீஸா, யூஎஸ்டியா, என்னென்னமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐஎன்ஆர்னு சூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அக்ரி அண்ட் கன்னியூன்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்தோன்னே இப்போ உங்களுக்குள்ளே பேபால் பேஜுக்குள்ளே வந்து உள்ளே ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பேபால் பேஜில் லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்ட் அக்செப்டிங் பேமெண்ட்ஸ் அண்ட் வாட்ச் யுவர் பிஸ்னஸ் க்ரோ, கம்ப்ளீட் யுவர் பிஸ்னஸ் செட்டப் அண்ட் ஸ்டார்ட் செல்லிங் போகிறாங்க. அதாவது நீங்கள் வந்து பணம் ரிசீவ் பண்ணுறக்கோ அது பணம் அனுப்புறக்கோ இந்த செட்டப்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன செட்டப்னு பார்த்தீங்கன்னா, கோ டு செட்டப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சோன்னே இந்த 4 ஆப்ஷன் வரும். பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கன்ஃபார்ம் ஒரு இமெயில் அட்ரஸ்னு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அடுத்த ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கன்ஃபார்ம் ஒரு இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் கன்ஃபார்ம் ஒரு இமெயில் அட்ரஸ் டு ஆக்டிவேட் ஒரு அக்கௌண்ட் சொல்லிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் காமிக்கும். கோ டு யுவர் ஜிமெயில் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் ஆகும். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டில் உள்ளே போட்டு போனீங்க. பேபால்லேருந்து ஒரு மெயில் ஐடி வந்துருக்குங்க. சர்வீஸ் அட் பேபால் அப்படிங்கிறது வந்து செட்டப் யுவர் பேபால் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த மெயில் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே செட்டப் யுவர் பேபால் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல உங்களுடைய நேம் இருக்கும். கெட் ஸ்டார்டட் நவ் அப்படின்னு காமிக்குது இல்லைங்களா, இந்த கெட் ஸ்டார்டட் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கன்ஃபர்மேஷன் ஆகி வெரிஃபிகேஷன் ஆகிரும். வெரிஃபிகேஷன் ஆகி முடிச்சோன்னே ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி லாக் அவுட் ஆகி ஹோம் பேஜுக்கு ரிட்டன் வந்துடும். ஒரு ரிட்டன் வந்துச்சு அப்படின்னா மேலே டாப்பில் லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டுக்குள்ளே போட சொல்லும். போட்டுட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னே மறுபடியும் வந்து ஹோம் பேஜுக்கு தான் வரும். ஹோம் பேஜில் மறுபடியும் கோ டு செட்டப் கொடுங்க. கோட்டப் செட்டப் கொடுத்தோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் கன்ஃபார்ம்டு யுவர் இமெயில் அட்ரஸ். நம்ம ஏற்கனவே போயிட்டு இமெயில் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதனால் வந்து இமெயில் கன்ஃபார்ம் ஆகிடும். இமெயில் கன்ஃபார்ம் ஆனோடனே யூ கேன் நவ் ரிசீவ் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம். பட் நம்ம லிங்கிங் யுவர் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ லிங்கிங் யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. இதில் நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு போடலாம் அல்லது பேங்க் நேம் போட்டு டேரெக்டாக போடலாம். நம்ம ஐஎஃப்எஸ்சி கோடு போடுற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கேபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மியான ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டிருக்கிறேன். அக்கௌண்ட் நம்பரும் டம்மியாக போட்டிருக்கிறேன். இங்கே பிஸ்னஸ் நேம், பர்சனல் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் திஸ் பேங்க் ஃபார் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேங்க் நீங்கள் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா யூஸ் திஸ் பேங்க் ஃபார் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் இன்றைக்கி நைட் வந்திருக்கு அப்படின்னா அல்லது இன்றைக்கி ஃபுல்லாக எந்த பேமெண்ட் வந்துச்சோ அந்த பேமெண்ட்லாம் அடுத்த நாள் காலையில் ஆட்டோமேட்டிக்காக எந்த பேங்க்கை நீங்கள் வந்து ப்ரிஃபர்டு பேங்க்கை சூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேங்க் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இதெல்லாம் பண்ணிவிட்டு லிங்க் யுவர் பேங்க் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும். ஹவு டு கன்ஃபார்ம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா வி சென்ட் 2 ஸ்மால் டெபாசிட் ஆஃப் லெஸ் தென் 1.50 INR அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து ₹1.50 குறைவான ஒரு அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கிறோம். அது உங்களுக்கு 3லேருந்து 5 நாளுக்குள்ளே வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த 3லேருந்து 5 நாளுக்குள்ளே உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பேபால் அப்படின்னு போகிற நேமோட எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குங்கிறது வந்து வந்திருக்கும். நீங்கள் அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. என்டர் தோஸ் அமௌண்ட் இன்ட்டு ஒரு பேபால் அக்கௌண்ட் வருங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. எப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஹோம் பேஜில் வந்துட்டு மறுபடியும் நம்ம கோ டு செட்டப் பேஜுக்கு போகிறோம். இது வந்து மேலே நீங்கள் டூல்ஸ் மூலமாகவும் போக முடியும் பிஸ்னஸ் செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷனில். இப்போ நீங்கள் அந்த பேஜில் போனோமே அடுத்து நம்ம ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் ஐடென்டி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் ஃபார் ஸ்டார்ட் அக்செப்டிங் லோக்கல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ லோக்கல் பேமெண்ட்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக கேஒய்சி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது பண்ணி வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. தாராளமாக நம்பி பேபாலில் நீங்கள் போடலாம். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அல்லது பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக நம்பி போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டொமஸ்டிக் பேமெண்ட் ரிசீவ் பண்ணும்பொழுது 2.5% வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் ஆகும். ப்ளஸ் 3 INR ருபீஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு 100 ரூபா உங்களுக்கு அனுப்பிச்சாருன்னா 2000 ரூபா
ப்ளஸ் ரூ. 3 சேர்த்து ரூ. 5 வந்து ஃபீஸாக பிடிச்சது போக தான் பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து க்ரியேட் ஆகும். அதை தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு அக்ரி அண்ட் கெட் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி போடக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் வந்து உங்களுடைய நேமு, வழக்கம் போல் டேட் ஆஃப் பர்த்து, பேன் நம்பரு எல்லாமே போட்டுட்டு டாக்குமெண்ட் டைப்பில் போனீங்கன்னா பேன் கார்டு என்ன அப்லோட் பண்ண போகிறீங்க வந்து ஐடி ப்ரூஃப் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 5 MB இருக்கணும். PNG, GIF, PDF, JPG இதெல்லாம் இருக்கலாம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் மஸ்ட் பி கவர்மெண்ட் இஷ்யூட் அண்ட் அப் டு டேட். அதாவது கவர்மெண்ட் இஷ்யூடு டாக்குமெண்ட் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும், வேறு எதாவது அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் பேன் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். ஸோ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸில் போனீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுடைய நேமு, மிடில் நேமு, லாஸ்ட் நேமு, ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு. செலக்ட் டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா ஆதார் கார்டு வரும். ஆதார் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் சைஸு, என்னென்ன ஃபார்மேட் போகிறது எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து ப்ரூஃப் ஆஃப் பேங்க். ஸோ ப்ரூஃப் ஆஃப் பேங்க்கில் போனீங்கன்னா பாஸ்புக்கு, பேங்க் லெட்டர், பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எது வேணால் அப்லோட் பண்ணலாம். அதுவும் 5 MB இருக்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன ஃபார்மேட்ஸ் இருக்காங்க JPG, GIF, PNG, PDF இதில் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து KYC டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணி வச்சுருங்க. அது வந்து வெரிஃபிகேஷன் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பேபாலேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெரிஃபைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது மறுபடியும் ஹோம் பேஜில் தான் இருக்கிறீங்க. ஸோ வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே அடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு இமெயில் கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு பேமெண்ட் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டாக்குமெண்ட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா போடும்போது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்கில் எல்லா வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ INR வந்து 0ன்னு காமிக்கிங்களா, ஏதாவது பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா INR லெவலில் வந்திருக்கு, USD லெவலில் வந்திருக்குங்க, அது எல்லாமே காமிக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கரன்சி மணிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்களா, இந்த டாப் டேப்பில் சம்மரி பக்கத்தில் மணிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணணுமே உங்களுக்கு வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, INR லெவலுக்கு, USD லெவலுக்கு எல்லாமே காமிக்கும். இதில் வந்து மெர்ச்சன்ட் ஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா மெர்ச்சன்ட் ஃபீஸ் என்னங்கிறது பார்த்துக்கலாம். பேமெண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. சென்ட் ரெக்வெஸ்ட் பேமெண்ட் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒருத்தருக்கு பணம் அனுப்பவோ அது வந்து பணத்தை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணவோ முடியும். இதில் வந்து கீழே வந்து உங்களுடைய பேங்க் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குதுங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மிங் பெண்டிங் பேங்க் அக்கௌண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பேங்க் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேங்க்கை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா அந்த ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. அதுக்கு மறுபடியும் சொல்கிறேன், மேலே மணி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மணிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே பாட்டம் வந்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேங்க் வேணால் ஏற்கனவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணணுமே அவன் வந்து ஒரு ரூ. 50 கீழே வந்து பிடிச்சிருப்பாங்க சொன்னோம்னா, அதை பிடிச்சதுக்கான ஸ்டேட்மெண்ட் உங்கள் பேங்க் வந்திருக்கும். அது வந்தோடனே நீங்கள் இங்கே வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பெண்டிங் இருக்குல்லைங்களா, இந்த பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ கரூர் வைஸ்யா இந்தியன் பேங்க் வந்து சாம்பிளுக்காக போட்டுக்கிறேன். இந்தியாவில் கூடிய எல்லா பேங்க்குமே வந்து பேபாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேங்க் பிரான்ச்சுக்கு வந்து கால் பண்ணி பேபால் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். தாராளமாக இப்போ எல்லா பேங்க்குமே பேபால் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரான்ச்சு கால் பண்ணி கேட்டுக்குங்க. கரூர் வைஸ்யா பேங்க் அப்படிங்கிற உதாரணத்துக்கு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜ் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஆப்ஷனில் கரூர் வைஸ்யா பேங்க் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரோட கடைசி 4 நம்பர் காமிக்கும். இதில் போயிட்டு உங்களுடைய நேம் எல்லாமே காமிக்கும். இப்போ நம்ம அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ என்ன போடுறாங்க, மறுபடியும் லெஸ் தென் ரூ. 1.50 1.5 INR பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஆட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பேங்க் அப்படிங்கிற ப்ளூ கலர் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த அக்கௌண்ட் நம்பரில் நாங்கள் ரூ. 50 கீழே வந்து 2 டெபாசிட் பண்ணிக்கிறோம். என்னென்ன அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னென்ன அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரி பண்ணணும். உங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பேபால்னு போட்டுவிட்டு என்ன அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காமிக்கும். அதை தான் நீங்கள் வந்து டெபாசிட் 1 டெபாசிட் 2லேயும் வந்து என்ட்ரி பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, சாம்பிளுக்கு வந்து நான் வந்து 0.75 INRனு போட்டேன் என்ன சொல்லுங்கிறதுங்க, மினிமம் டெபாசிட் அமௌண்ட் இஸ் 1.01 INR. அப்போது 1.01 INRலேருந்து 1.50 INRக்குள்ளே அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் என்னென்னு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துட்டு கரெக்டாக என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் இது கன்ஃபர்மேஷன் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு 1.03 INR 1.05 INRனு போடுறோம். கன்ஃபார்ம் கொடுக்குறோம். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே கன்ஃபார்ம் ஆயிரும். கரெக்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன வந்திருக்கோ அதை போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஆக்டிவிட்டி அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யாருக்காவது பணம் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் காமிக்கும். உங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னா பணம் வந்து டீட்டெயில்ஸ் காமிக்கும். இதில் நீங்கள் எல்லாமே ஃபில்டர் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க.
அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி ஸ்டேட்மெண்ட் மந்த்லி டேட் வைஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு யுவர் கிளைண்ட் மிஸ்டர் ஜாக் @gmail.comக்கு வந்து ஒரு 1000 rupees வந்து பணம் அனுப்புங்க சொல்லி ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுதான் வந்து இங்கே ஆக்டிவிட்டியில் காமிக்குது. இந்த மாதிரி நீங்களும் கொடுத்துக்கலாம். ஸோ ரிப்போர்ட்ஸில் போனீங்க அப்படின்னா இன்னும் வந்து டீட்டெயிலான ரிப்போர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மணி ரெக்வெஸ்ட் கிளிக் பண்ணோன்னே யாருக்கு வந்து மணி ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற வந்து மெயில் ஐடி கிளிக் பண்ணணும். அந்த மெயில் ஐடி அவர் வந்து பேபால் யூஸ் பண்ணுறவராக இருக்கணும். சரி, அதை நீங்கள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட பேபால் ஐடி என்னங்கன்னு கேட்டு வாங்கி நீங்கள் பண்ணணும். ரெக்வெஸ்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒருத்தர் பணம் அனுப்புறதா இருந்தாலுமே சென்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அதில் பேபால் ஐடி இருக்கான்னு பார்த்துட்டு பேபால் ஐடி வாங்கி பண்ணுங்கள். பேபால் ஐடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நாட் வேலிட் ஐடின்னு சொல்லி காமிக்கும். ஸோ பேபால் ஐடி வாங்கி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் லிமிட் வந்து டெய்லி வந்து நோ லிமிட்டுங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் பேலன்ஸ் வச்சுக்கலாம். ரிசீவிங் லிமிட் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா ஐஎன்ஆரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 லட்ச ரூபா வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு ரிசீவ் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் எவ்வளோ அதிகமாக ரிசீவ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இன்னொரு 19 லட்ச ரூபா வந்து ரிசீவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீ லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது நீங்கள் போக போக எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக தான் பண்ணுவாங்க. பெர் ட்ரான்சாக்ஷன் வந்து எவ்வளோ பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா 7,36,660 ரூபா வந்து பெர் ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் பணம் வந்து ரிசீவ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டிங் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் பணம் அமைச்சிக்கலாம். வித்ட்ராவல் லிமிட்டும் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நோ லிமிட்டு, நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். பட் இன் ரேர் கேசஸ் தேர் மைட் பி அதர் லிமிடேஷன்ஸ் பிளேஸ்ட் டு ஹெல்ப் ப்ராடக்ட் யுவர் அக்கௌண்ட். உங்களுக்கு நோ லிமிட் தான். பட் நீங்கள் அடிக்கடி அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா சில லிமிடேஷன் வச்சுருப்பாங்க. வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க. இப்போ வந்து டூல்ஸ் ஆப்ஷன் போட்டிங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெசல்யூஷன் சென்டர்னால் நீங்கள் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் செட்டப் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பண்ண இல்லைங்களா, இமெயில் வெரிஃபிகேஷன், பேங்க் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணுறது. ரெக்வெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம ரெக்வெஸ்ட் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் ஏதாவது பேபால் ஐடிக்கு வந்து பேமெண்ட் ரிசிப்ட் கொடுக்கலாம். பேபால் பட்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு நீங்கள் நிறைய பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த பட்டனோட கோட் எடுத்து எனி வெப்சைட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அல்லது டொனேட் பட்டன் இருக்குல்லைங்களா, டொனேட் பட்டன்லாம் வந்து இதில் தான் க்ரியேட் பண்ண முடியும். பேபால் பட்டன்ஸில் இன்வாய்ஸ் நீங்கள் வந்து யாருக்கு வேணால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ரெக்யூரிங் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் யாருக்கா வந்து ரெகுலராக பேமெண்ட் அவங்ககிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னா அது நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ரெக்யூரிங் பேமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் அல்லது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட வந்து குறிப்பிட்ட சர்வீஸ்க்காகவோ இல்லை ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறதுக்காகவோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஷிப்பிங் கால்குலேட்டர், டேக்ஸ் கால்குலேட்டர் எல்லா டூல்ஸுமே இந்த டூல்ஸுங்கிற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா லாக் அவுட்டுக்கு பக்கத்தில் ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணணுமே பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், ஃபோன், பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். இதில் வந்து உங்களுடைய நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி கோடு இது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இந்த ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டேபில் உங்களுடைய ஆன்லைன் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுங்கள், உங்களுடைய என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிருக்குது, வெரிஃபிகேஷன் ஆகிருக்கா, வெரிஃபிகேஷன் ஆகலையா, உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது அந்த கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது எல்லா ஆப்ஷனுமே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கரன்சி மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, ஐஎன்ஆரா, யூஎஸ்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் நம்ம முதல்ல சொன்னீங்களா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து எது ப்ரிஃபர்டு பேங்காக போகிறீங்களோ அந்த பேங்க்குக்கு உங்களுக்கு இன்றைக்கி ஒருத்தர் பணம் அனுப்புகிறாரு அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன பணம் வருதோ அந்த எல்லா பணமும் சேர்த்து அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்க்குக்கு வந்து ப்ரிஃபர்டு பேங்க்குக்கு வந்து வித்ட்ராவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிரும். நீங்கள் பண்ணவே தேவையில்லை, அதுவே ஆயிரும். நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நீங்கள் பண்ண மாட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வித்ட்ராவல் வந்து அந்த பேங்க்குக்கு ஆயிரும். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து உங்களுடைய ஃபைனான்ஷியல் செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்து அக்கௌண்ட் செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன், கஸ்டமர் ஐடி இதெல்லாம் இருக்குது. எல்லாம் பேசிக்காக தான் இருக்கும். நீங்களே பார்த்து செட்டிங்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய டைம் ஜோன் என்ன எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செல்லிங் டூல்ஸ். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி நிறைய செல்லிங் டூல்ஸ் இருக்குது. அதை வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இ-காமர்ஸில் கொண்டு போகிறது, பேபால் அக்கௌண்ட்டில் வந்து ஏபிஐ கிரியேட் பண்ணுறது, உங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து அதோட லிங்க் பண்ணுறது, அதனுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துவிட்டோம். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி லிங்க் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் ஆக்டிவிட்டி வந்து தாராளமாக காமிக்கும். ஸோ நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 1000 ரூபா ரெக்வெஸ்ட் பண்ண இல்லைங்களா, அந்த ரெக்வெஸ்ட் பண்ணதுக்கான ரீசெண்ட் ஆக்டிவிட்டியில் வந்து ஹோம் பேஜில் காமிக்கும். இப்போது அதுக்கான மெயில் ஐடி உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ரெக்வெஸ்டட் INR 1000 rupees டு திஸ் பேபால் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் மேலே இருக்கிற லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேபால் பேஜ் லாக் அவுட் ஆகி உங்களுடைய பேஜ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க.
ஸோ இதுதான் ஒரு பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான எல்லா மெத்தடுமே. ஸோ டீட்டெயிலாக பண்ணுறதுக்காக ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை. இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே ஆட் பண்ணி பக்காவாக வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லா கேவிசி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வாங்குறதுக்கும் கொடுக்குறதுக்கும், அதாவது ரிசீவ் பண்ணுறதுக்கும் சென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உலகம் முழுக்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பேபால்ங்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த பேபால் அக்கௌண்ட் வந்து எல்லாருமே க்ரியேட் பண்ணிங்க. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும், நீங்கள் ஆன்லைன் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா பேபால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலே சொன்னது தான். ஸோ பேபால் வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். இதை பற்றி டவுட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களை தொடர்ந்து அடுத்தடுத்து மணி ஏர்னிங் டெக்னிக்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி ஃபோன்ல பார்க்கலாம். தொடர்ந்து இருந்திருங்கள். ஃபோன் ப்ளூ இது உங்களுக்காக மீண்டும் சந்தத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.